சென்னையில் வந்து காலைல 5 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் மழை பெஞ்சிச்சு. நம்ம வந்து சரியாக தூங்கிட்டோம் ஒரு 7:30 மணி வரைக்கும். இப்போ வந்து தான் ஏஞ்சி கிளம்பியாச்சு. இப்போ கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8:30 ஆகுது. கிளைமேட் வந்து செம்மையாக இருக்குது, வெயிலே இல்லை. இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு மட்டும் பார்க்கலாம். இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏர்போர்ட்டில் இருக்கேன். ஃபஸ்ட்டு சவாரியே பல்லாவரத்துலேருந்து ஏர்போர்ட் தான் 100 ரூபா. நம்ம வந்து முடிச்சுட்டு வெயிட் பண்ணியிருக்கோம். கிளைமேட் வந்து செம்மையாக இருக்குது, இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது. ஆனால் சவாரிலாம் வரல, அதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. சரி ஓகே பார்த்துக்கலாம். 11 மணி ஆகுது. இப்போ தான் காலையில் சாப்பாடு வந்து சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்னா நான் எப்பவுமே இட்லி தான் சாப்பிடுவேன். ஆனால் டைம் வந்து 11 ஆகிடுறதால இட்லி இல்லை, பொங்கல் மட்டும்தான் இருந்துச்சு. பொங்கல் கேட்டேன், பொங்கல் கூட கொஞ்சம் கிச்சடியாக வச்சு கொடுத்தாங்க. 30 ரூபா ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் சவாரியும் ஒரு 1/2 hour வரல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்க்கலாம். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:30 மணி ஆகுது. கரெக்டாக குரோம்பேட்டில் வந்து வெற்றி தேட்டருக்கு பக்கத்தில் இருக்கிற கடையில் மட்டும்தான் நான் வந்து ரெகுலராக குடிப்பேன். குரோம்பேட் சைடு வந்தேன்னா இங்கே மட்டும்தான் டீ குடிப்பேன். கரெக்டாக 1:30 மணி ஆகுது. ஏன் இந்த டைம் டீ குடிக்கிறேன்னா கிளைமேட் வந்து சும்மா பக்காவாக இருக்குது, வெயிலே வரல காலிலேருந்து, அதனால் மட்டும்தான் டீ குடிக்கிறேன். காலையில் பொங்கல் சாப்பிட்டது ஒரு மாதிரி நெஞ்சு ஒரு மாதிரி இருக்குது, அதனால் 7 பாயிண்ட்க்குன்னு வீட்டுக்கு போகிறேன். வீட்டில் போய் ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் ஆட்டோ கிளம்பணும். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி ஆகுது. நான் இந்த டைம்லாம் அவ்வளோ ஓட்ட மாட்டேன். 8-9 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடுவேன். ஏன் ஓட்டினேன்னா நாளைக்கு வந்து இஎம்ஐ இருந்துச்சு, அதனால தான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஓட்டினேன். இப்போ தான் கரெக்டாக இஎம்ஐ அமௌண்ட் மட்டும் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். நாளைக்கு ஆட்டோ டெபிட் ஆகிடும். முடியல வேறு பார்த்திங்களா, வீட்டை நான் ஆட்டோ வந்து விடலான்னு போனால் 2-3 வண்டிங்க இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து ஓரம் விட்டுட்டு விடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/4 hour மேலே ஆகிடுச்சு. 11:45 வீட்டுக்கு வந்துட்டோம். டைம் பார்த்திங்கன்னா 12 ஆகுது. இது அப்போ தான் போய் சாப்பிட்டு படுக்கணும். ஓகே கைஸ், பாய். இது ஒரு இந்தமாரி வீடியோ வந்து கொஞ்சம் புதுசாக பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.